கைஸ் நம்ம இப்போ என்ன கேம் விளாட போகிறோன்னா ஒரு லாங் பேக் அப்புறம் ஒரு கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனுபிஸ் பிளிங்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு கேம் தான் நம்ம இன்றைக்கி விளாட போகிறோம். ஸோ இது ஆரம்பமாகுது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பால் மேலேருந்து உருட்டி விடுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4-5 வண்டுங்க இருக்கும். ஸோ இதுதான் ஓகேங்களா. ஸோ நமக்கு 5 ரூபா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு 5 ரூபாவே நமக்கு தொடங்கலாம். ஸோ 5 ரூபா தான் மினிமம் பெட்டு. ஸோ நம்ம இதில் ஈஸியே கொடுத்துட்டோம். ஸோ பாருங்கள், ஈஸி கொடுத்துட்டோம். மறுபடியும் ஈஸியாக கொடுக்குறோம். ஸோ பாப்பா நமக்கு இதுமாதிரி கிடைக்கும் 1.5 கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள், எந்த வண்டிலையுமே சிக்காமல் நேரடியாக போயிட்டு பாருங்கள் 0.5 போயிட்டு. ஸோ இது இந்த பிளாக் வண்டு பிடிச்சிட்டு பாருங்கள். ஸோ மறுபடியும் இப்போ கொடுக்குறோம். ஸோ பிளாக் வண்டு தான் பிடிச்சிருச்சு. ஸோ மறுபடியும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ எந்த வண்டிலையுமே சிக்காமல் 0.5 32. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ பிளாக் தான் கொடுத்துட்டு ஸோ மறுபடியும் நம்ம கொடுக்குறோம். ஸோ ரெண்டுக்கும் கேப்பில் போய் பாருங்கள் 0.5. ஸோ கோல்டு போய் பாருங்கள் நமக்கு இப்போ நம்ம மீடியம் கொடுத்து பார்ப்போம். ஸோ பாருங்கள், பிளாக்கை தட்டிட்டு மறுபடியும் நம்ம மீடியம் கொடுக்குறோம். இப்போ கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு இந்த வண்டை ஒன்று சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம மீடியம் வண்டை நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் 4 சைடும் இருக்குது. இப்போ பாருங்கள் 4 வண்டு தான் இருக்குது. ஸோ இப்போ ஈஸி பாலை நம்ம தட்டி விட்டுட்டோம். ஸோ பாருங்கள், ரெண்டுக்கும் கேப்லேயே போகுது பாருங்கள் 0.5. நமக்கு மறுபடியும் பால் விட்டோம். ஸோ பிளாக் தட்டிட்டு பாருங்கள், நமக்கு பாயிண்ட் எதுவும் கிடையாது. மறுபடியும் ஸோ பாருங்கள், கோல்டு அடிச்சிருச்சு. ஸோ மறுபடியும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ கோல்டு தான். ஸோ மறுபடியும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் கேப்பில் போயிட்டு 1.3 நமக்கு. ஸோ எதுக்குமே கிடைக்கல. 1.3 நமக்கு கேப்பில் போயிட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளதை வச்சு பார்ப்போம். ஈஸி. ஸோ வச்சுட்டோம். ஸோ பாப்பா நமக்கு பிளாக் எடுத்துகிட்டு ஸோ மறுபடியும் நம்ம பந்து விட்டுறோம். ஸோ ரெண்டுக்குமே கிடைக்கல. ஸோ 1.1. ஸோ மறுபடியும் நம்ம பால் விடுறோம். ஸோ பிளாக் எடுத்துகிட்டு பாருங்கள். ஸோ மறுபடியும் பிளாக்கை தான் எடுத்துகிட்டு கண்டினியூவாக கோல்டு எடுத்துப்பாருங்க. ஸோ மறுபடியும் கோல்டு தான் எடுத்துகிட்டு கோல்டில் பிளாக் எடுத்துகிட்டு இது இப்போ கோல்டு. ஸோ கைஸ், இதுதான் அந்த கேம். ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா நமக்கு 3 பால் கொடுத்துருக்காங்க, க்ரீன், ப்ளூ, ரெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இந்த பாலை தட்டி விடலாம். இதில் கோல்டு பார்த்திங்கன்னா நமக்கு பாயிண்ட் தருது. பிளாக் பிடிச்சிச்சுன்னா நமக்கு பாயிண்ட் கிடையாது. ஸோ நம்ம ஈஸியாக விளாட்றது, மீடியம் விளாட்றது, ஹார்டு, இந்த மாதிரி நமக்கு 3 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா.
கோல்டு கேட்ச் பண்ணால் மட்டும் நமக்கு நிறைய பாயிண்ட் வருது. ஸோ எதுவுமே கேட்ச் பண்ணாமல் போச்சுன்னா நமக்கு 0.5 அதில் கொடுக்குறாங்க. ஸோ சும்மா நமக்கு எதுவும் பிடிக்காமல் இருந்தாலும், எந்த வண்டுமே இதை கேட்ச் பண்ணாமல் இருந்தாலும் நமக்கு பாயிண்ட் வருது. ஸோ கோல்டு கேட்ச் பண்ணால் நமக்கு பாயிண்ட் வருது. ஸோ இந்த பிளாக் கேட்ச் பண்ணும்போது நமக்கு பாயிண்ட் எதுவுமே வரல. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ஒரு போனஸ் ஒரு பாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதில் மீடியமில் 2 போனஸ் 2 பாம் கொடுத்துருக்காங்க. ஹார்டில் வந்து 3 போனஸ் 3 பாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதோட லிங்க் நாங்கள் கமெண்டில் பின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்கை உங்களுக்கு யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கேம் விளாடலாம். ஸோ அதுமாரி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது ஒரு புது வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.